எலிசா கூடவே இருந்த அசிஸ்டன்ட் எதிரிகளை பார்த்து பயப்படுறாரு. எலிசாவை கொண்டா எலிசா கீழே இருக்கவங்களுக்கு தானே கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பயந்து ஓடியே வந்து சொல்றாரு எலிசாட்ட, நம்மளை சுத்தி வளைச்சிட்டாங்க, நம்மளை கொண்டுருவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எலிசா சொல்றாரு, பயப்படாத, அவங்களோட இருக்கிறவங்கள காட்டிலும் இப்ப எத்தனை பேர் வந்திருக்காங்களோ அதை விட நம்ம கூட இருக்கிறவங்க தான் அதிகம்னு. அந்த வீட்டுல எத்தனை பேர் தான் இருக்காங்க? 2 பேர் தான் இருக்காங்க, எலிசாவும் வேலைக்காரரும். எப்படி அவர் சொல்றாரு அப்படின்னா, தேவன் வந்து அவருக்கு கீழே எவ்வளவு ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க. நமக்கு ஒரு ஆபத்துனா, பாதுகாப்புக்கு ஏதோ ஒரு ஆபத்துனா அத்தனை ஏஞ்சல்ஸும் நம்ம கிட்ட வந்துருவாங்க. அவர் அதைத்தான் சொல்றாரு. அப்போ உன் கண்ணை வந்து இப்ப ஆவிக்குரிய நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸ்பிரிச்சுவல் ஐஸ், அது வந்து நம்ம பாடியிலேயே அந்த ஸ்பிரிச்சுவல் ஐஸ்ன்னு இருக்கும். அதை திறந்தா தேவன் நம்ம பக்கத்துல என்னென்னலாம் செய்யறாரு அப்படிங்கிறத நம்ம கண்ணால பார்க்க முடியும். இப்ப ஏஞ்சல்ஸை நீங்க பாக்குறீங்களா? நம்ம கூட ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. தேவனுக்கு இந்த ரிப்போர்ட் போயிட்டே இருக்கும். ஏசப்பா அதை பாக்குறாரு, அவர் ஆவியா இருக்கிறாரு. உங்களால பார்க்க முடியுதா? பார்க்க முடியல. ஆனா அந்த ஸ்பிரிச்சுவல் ஐஸ் இப்ப தேவன் திறந்துட்டானா நம்ம கூட யார் இருக்கா? நம்ம பக்கத்துல உட்காந்து ஏஞ்சல்ஸ் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும்.